உங்க ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு நீங்க பண்ற சாஃப்ட்வேர் அப்டேட் தான் காரணம். இது ஒரு பக்காவான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு நாள் வேலை செய்யணும்னு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உங்க போனு 10 வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தான் புது போனே வாங்க மாட்டீங்களே. அப்போ அவங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் எப்படி? இதை சாஃப்ட்வேர் அப்டேட் வச்சு தான் பண்ணுவாங்க. உங்க ப்ராடக்டோட ஓல்டு ஹார்ட்வேருக்கு செட் ஆகாத மாதிரியான ஹெவி டிசைன்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்க போனும் ஹேங் ஆகும், பேட்டரியும் சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். நீங்க உங்க போனு பழசாயிடுச்சுன்னு நினைச்சு புதுசு வாங்குவீங்க. அடுத்து நான் ரீப்ளேசபிள் பேட்டரிஸ். முன்னாடி எல்லாம் போனோட பேட்டரியை தனியா கலட்டலாம். இப்போ எல்லாமே சீல்ட் அண்ட் க்ளூட். பேட்டரி ஹெல்த் குறையும் போது அது ரிப்பேர் பண்ண முடியாத மாதிரி டிசைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு சாதாரண பேட்டரிக்காக உங்களுடைய மொத்த போனையும் சேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இனோவேஷன் சொல்லிட்டு உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கிற ஒரு பெரிய பிசினஸ் கேம் தான் இது. கஸ்டமர் லாயல்ட்டியை விட ரிப்பீட்டடான பர்ச்சேஸ் தான் இவங்களுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் டைம் அப்டேட்னு வரும்போது யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா உங்க போனை நீங்க தான் காப்பாத்திக்கணும்.